அன்புள்ள தன்மார்க்க தங்கம் போல் பூச்சமுத்திரத்தை பற்றியும் ஊடகத்தை ஊடகத்தை உடம்பு இப்போது நாம் நடமாடி இருக்கின்ற உடம்பு ஊட உடம்பு சொல்றது. இந்த உடம்பு புலனாகும், கண்ணுக்கு புலனாகும். இந்த உடம்புக்குள்ளே கருத்துக்கு புலனாகக்கூடிய உடம்பு உண்டு. அந்த உடம்பை அவரவர் ஆராய்ச்சியின் காரணமாக அறியக்கூடிய உடம்பு. அந்த உடம்பை பேணி காக்கும் என்றால் தூள உடம்பை பாதுகாக்க. தூள உடம்பு இந்த புற உடம்பு. இந்த உடம்பை எவன் பாதுகாக்கிறானோ அவன் தான் இந்த சூட்சும தேகத்தை பாதுகாக்க முடியும். சூட்சும தேகம் தனக்கு தான் தெரியும், மற்றவருக்கு தெரியாதுன்னு சொன்ன போதும் ஒரு காலத்திலே அளவில்லாத அறிவாற்றல் கொண்டு விவாத முயற்சி கொண்டு என்ன செய்யறான், தூள தேகத்தில் இருக்கிற புற உடம்புல இருக்கிற கூடிய, இப்ப நம்ம பார்க்கின்ற உடம்புனா புற உடம்பு. இந்த புற உடம்புல இருக்கிற மாசு நீக்கப்பட்டால், அது குற்றம் நீங்கப்பட்டால் அக உடம்பாகிய சூட்சும தேகத்தை காட்டுல வரும். அப்போது அந்த ஆற்றலை எப்ப வெளிப்படுகின்றார் அவர் சொல் செயல் இதுல அவனுடைய ஆற்றல் தெரியும். இவன் சூட்சும தேகத்தை அறிந்தவன் அறிவான். இல்லை என்றால் நல்ல மனம் கொண்டும் உள்ளத்தையும் ஒரு பூஜை செய்தாலும் அந்த பூஜையின் பயன் சில அகலாற்றல் உண்டாகும். அது காலக்கடந்து போகும். அப்ப தூள தேகத்தில் உள்ள அது புற உடம்புல உள்ள மாசு நீங்குவதற்கு அகாத முயற்சி எடுத்து அந்த மாசு நீக்கப்பட்டால் அக உடம்பு ஆகிய சூட்சும தேகம் வெளிப்படும் என்று சொல்வார். அந்த தேகம் காக்கப்படுவதும் தான். அப்ப சூட்சும தேகம் கருத்துக்கு புலனாகக்கூடிய சூட்சும தேகம், கண்ணுக்கு புலனாகக்கூடிய உடம்புக்குள் கருத்துக்கு புலப்படக்கூடிய, கருத்துக்கு மட்டும் தெரியக்கூடிய, தன்னுடைய மனதுக்கு மட்டும் புலப்படக்கூடிய உடம்பை காக்க விரும்பினால் சூட்சும தேகம் தூள தேகத்தை மாசணும் சொன்னோம். ஆனால் தூள தேகத்துக்கு நோய் வந்தால் சூட்சும தேகம் அழிந்து போகும். புற உடம்பாகிய இந்த உடம்பு அழிந்தால் சூட்சும தேகம், கருத்துக்கு புலனாகக்கூடிய சூட்சும தேகம் அழிந்து போகும். ஆக அந்த உடம்பை பற்றி அறிந்த மக்கள் ஞானி. ஒவ்வொரு ஞானியும் இரண்டாக உள்ளது. இருமை வகதெரிந்து ஈண்டு அறம் பூண்டால் பெருமை பெருங்கிட்டு உலகம் அவள். இருமை வகதெரிந்து இரண்டாக இருக்கு. ஆண் பெண், இரவு பகல், இன்ப துன்பம், நரக சொர்க்கம், நற்குணம் தீய குணம், நல்லது கெட்டது என்று இரண்டாகும். அதே போல் நம்முள்ளும் இரண்டாக இருக்கு. ஒன்றாம் என்னமே சொன்னோம், ஆணுள் பெண்ணும் பெண்ணுள் ஆணும். ஆக புற உடம்புக்கு நோய் வறுமையினால் அதுக்கு மருந்து. எந்த மருந்து? அப்ப குஷ்டம், ஜயம், குன்மம் போன்ற நோய்கள் தீர்ப்பதற்கு சில மருந்துகள். ஆனால் கருவி ஒழிக்குமா என்றால் ஒழிக்காது. அது புற உடம்பாகி இந்த சூட்சும இந்த தூள தேகம் கண்ணுக்கு புலனாகக்கூடிய உடம்புக்கு நோய் வறுமையினால் எந்த மருந்து வேணாலும் கொடுக்கலாம். வீரம், பூரம், ரசம், கண்டகம் சொல்லுவார். இப்படி நவபாசானங்கள் 64 பாசானங்கள். இந்த பாசானங்களை சுத்தி செய்யும் போது என்ன ஆகும்? உடம்புல உள்ள தீய சக்திகளை, நச்சு கிருமியை கொள்ளுகின்ற ஆற்றல் வீரம், பூரம், ரசம், கண்டகம் போன்ற நவபாசானங்கள். இந்த நவபாசானத்தை சுத்தி செய்யும் போது இந்த நச்சுத்தன்மை உள்ள கொடிய நோய் தீரும். ஆனால் பிறவி தீர்க்குமா என்றால் முடியாது. அப்ப மூலிகை சம்பை சரக்குன்னு சொல்லுவோம். மூலிகைகளால் நோய் தீரும். சில உடம்புலே புறத்திலே ஒரு கட்டி வரும். அந்த அளவு புறத்திலே ஒரு அமைச்சல் துன்பம் ஏற்படும். அதை குப்பைமணி என்று சொல்லப்பட்ட மூலிகைகளால் பூசினால் அது உடனே காமாகும். அல்லது இன்னும் மஞ்சள் போன்ற மற்ற சம்பை சரக்கை கொண்டு காணப்படும். ஆனால் இது எல்லாம் சம்பை சரக்கு என்று சொல்லப்பட்ட மூலிகைகளாலும் சம்பை சரக்கு என்ற மூலிகைகளாலும் வீரம், பூரம், ரசங்கந்தம் சில பாசான சரக்குகளாலும். பாசான சரக்கு என்பது கொடிய நோய், அது சுத்தி செய்தால் வீரம், பூரம் சொல்லப்பட்டதை சுத்தி செய்யாமல் உட்கொலையான சாப்பிட்டால் என்ன ஆகும் என்றால் மரணம் வரும். ஆனால் அதை சுத்தி செய்து சாப்பிடும் போது நச்சுத்தன்மையாக நோய்க்கு.
இந்த மருந்தை பற்றி இது உலக நடைமுறை. ஆனால் ராமலிங்க சாமிகள் சொல்லுவது பரப்பை ஒழிக்கும் மருந்து. இந்த மருந்து உடல் நோயை மட்டும் தீர்க்கும். ஆனால் நம்முள் இருக்கக்கூடிய அதி அற்புதமான மருந்து. நாம் சொன்னோம், முன்னமே சொல்லியிருக்கிறோம், மழைநீர், பெய்கின்ற மழைநீர் அது என்ன ஆகும்? நிலத்தின் ஆரம்ப பார்த்து ஏரி, குளம், அருவியாக இருக்கும். பிறகு அது என்ன செய்யும்? பூமிக்கடியில செல்லும். அந்தந்த நிலத்துக்கு ஏற்றாறு போல் தண்ணி நிறம் மாறும், தண்ணி குணம் மாறும். அந்த தண்ணீரை நாம் என்ன செய்வோம்? அதை உணவு சமைப்பதற்கும் பயன்படுத்துவோம். பிறகு சமைக்கப்பட்ட உணவை சேர்த்து உண்ணுவதற்கு அந்த பயன்படுத்துவோம். துப்பாக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாக்கு, தூவாய துப்பாய, தூவாய. மழை தண்ணீரானது உணவுப் பொருளை விளைவித்து தருவதும் மழைநீர். அந்த நீர் உணவுப் பொருளை சமைப்பதற்கும் பயன்படும். அதே நீர் சாப்பிடும் போது உட்பொருள். இந்த நீர் எப்படி ஆகும் என்றால், அது வெளியே தூய நீராக இருக்கலாம். அந்த நீர் உடம்புக்குள்ள வரும்போது நிறம் மாறும். அது உதிரமாக மாறும், இது ரத்தமாக மாறும், ரத்தம் நிறம் மாறும். பின்பு அதே நீர் என்ன செய்யும்? சிக்கிலமா மாறும். அதே நீர் சிக்கிலமாக இருக்கிற நீர் மறுபடியும் பெண்ணோடு கூடும்போது கருதரிக்கும். அப்போ மழை நீர் இங்கே உடம்புக்குள்ள ரத்தமாகவும், அந்த ரத்தத்தினுடைய ரத்தத்தினுடைய முறுக்கின் காரணமாக காமத்தை உண்டு பண்ணி அது சிக்கிலமாக மாறும். சிக்கிலமா மாறினால் பெண் ஆணோடு பெண் கூடும் போது அதே திரவ பொருள் கருதரிக்கும். அப்போ மழை நீரே இங்கே நமக்கு எல்லா வகை நாட்டையும் முடித்து உயிர்கள் தோன்றுவதற்கும் காரணமாக அந்த அது போன்ற அது என்ன வழக்கம் சொல்லுகிறார்? அந்த சிக்கனமானது கீழ் நோக்கும்போது காமத்தை உண்டு பண்ணும், மேல் நோக்கும் போது பிறவி துன்பத்தை ஒழிக்கின்றார். அது விளக்கம் சொல்லும்போது அந்த அந்த மருந்தை தம்முள் இருக்குது என்றார். பரப்பை ஒழிக்கும் மருந்து. எல்லா மருந்தும் நோய் தான் தீர்க்கும். ராமலிங்க சாமி சொல்கிறார், பரப்பை ஒழிக்கும் மருந்து, யாருக்கும் பேசப்படாத பெரிய மருந்து. அது சொல்லும்போது அறுவடிவானம் மருந்து. அந்த மருந்து எப்படி இருக்கு? அறுவடிவானம் மருந்து. தன்னை எவன் நுணுக்கி ஆராய்கிறானோ, ஊசி முனையை விட கூர்மையாக அறிவை கொண்டு எவன் ஆராய்கிறான தன்னை பற்றி, அவனுக்கு அறுவடிவானம் மருந்து நம்முள் அற்புதமாக அமர்ந்தவன், வெளியில் இல்லை. ஒவ்வொரு மனிதனுள்ளும் இந்த மருந்து உண்டு. அந்த மருந்து கேட்டா மழை நீர் தான். புறத்தே மழை நீரா இருக்கும், அது உடம்புக்குள்ளே ரத்தமாக மாறும். அதே நீர் உதிரம் திரவப்பொருள். பின்பு சிக்கலமா மாறும் திரவப்பொருள். பின்பு துரோனிதம் சிக்கலம், ஆண் பெண்ணுக்கு உள்ள துரோனிதமும் திரவ நீர் தான், மழை நீர். அப்போ உயிரினங்கள் தோன்றுவதற்கு மழை நீரே காரணம் என்று போல அதே நீர் நம்முள் அமிர்தமாக இருந்து. இதான் வள்ளுவன் சொல்லும் போது வா நின்று உழவுது சொல்லும் போது வா நின்று வருகிறார் தான் அமிர்தம் என்று உணரார். வா நின்று உலகம் வழங்கி வருகிறார், அமிர்தம் தான் அமிர்தம் என்று உணரார். அது அமிர்தம் என்று ஏன் சொன்னான்னு கேட்டா, இந்த நீர் தான் எல்லா உயிரையும் வாழ வைக்கும். அந்த நீர் உலகத்தில் நீடித்து நிற்கும் சொன்ன அந்த நீர் தான் மறுபடி காமத்துக்கு காரணம் சொன்னா, அந்த நீர் தான் உதரத்துக்கு காரணம்னா, அந்த நீர் தான் சிக்கலத்துக்கு காரணம்னா, அங்கே அதே போல் பெண்களுக்கு உடம்புல இருக்கிற நீர் பாய்ச்சா இருக்கிறது காரணம்னா, இப்போ தொடர்ந்து பல நாள் ஒரு வாரம் தண்ணீர் சாப்பிடாம இருந்தால் நாக்கிலே கற்கண்ட வைத்தால் கிடையாது. அப்போ இது இந்த நாம் வாயிலிருந்து ஒரு நீர்லாம் மழை நீரே. அங்க மழை நேரம் இருக்கும், இங்கே வாயிலை செல்லுது. வாயில் பழம் இருந்தாலும் சுவை உணர முடியாது. வாயில் பழம் அப்ப ஈரப்பாசி இருக்கும், ஈரப்பாசிக்கு காரணம் மழை நீர். அந்த மழை நீரை நாம் தொடர்ந்து தண்ணீராகும் பல திரவ பொருளாக சாப்பிட்டு அது என்ன செய்யும்? வாயில பாசி ஈரப்பாசி இருக்கும், ஈரப்பாசி இருக்குன்றதான் சுவை உணர்வு. ஆக உயிரினங்கள் அத்தனையும் மழை நீரே அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் போதாதிகள் இருக்காங்க. இங்கே அந்த நம்முள் அற்புதமாக அமர்ந்தவன், அது என்ன? மழை நீர் அமிர்தம் என்று வல்லவன் சொன்ன, வான் என்று உலகம் மழைந்துவதால் தான் அமிர்தம் என்று உணர்ப்பான். அது அமிர்தமாகும். மழையே அமிர்தம், மழையே சுத்திலவான். அப்ப என்ன செய்யறார்கள் யோகிகள்? இந்த ரகசியத்தை அறிந்து இந்த மழை நீர் தான் நமக்கு அமிர்தம் என்று வள்ளுவன் அதை ஞானக்கருத்தாக சொல்லியிருப்பான். இங்கே அது வடிவானம் வரும், அது வடிவாக எவன் ஒருவன்
அருள் எது மருள் எது என்று அறிந்தானோ அவனுக்கு தான் இது புலப்படும். இதை மற்றவனுக்கு புலப்படும். இப்ப பிறப்பனும் பேதம் நீங்க சிறப்பனு செம்பொருள் காண்பார்கள். செம்பொருள் என்பது என்ன? நித்தியமான பொருள், என்றும் நடைப்படமான பொருள். அது சிறப்புள்ள மக்களுக்கு மட்டும்தான் புலப்படும். சிறப்புள்ள மக்கள் தான் அந்த அது போன்ற அந்த பிறப்பனும் பேதம் நீங்க சிறப்பனு செம்பொருள். செம்பொருள் என்பது செம்மையான பொருள், நிலையான பொருள், எங்கேயும் யாவித்த பொருள். அப்ப பிறப்பு பேதம் இணைங்கினால் பிறப்பனும் பேதம் இணைங்க சிறப்புன்னு செம்பொருள் காண்பது. பேதம் என்பது அறியாமை காரணம். அறியாமைதான் ஒருவனுக்கு பிறவி உண்டு பண்ணுதுன்னு சொன்னான். அறியாமைதான் மரணத்துக்கு காரணம் சொன்னான். இத்தனை எல்லாம் சொல்ல போதிலும் ஞானியர்கள் எப்படி இந்த மருந்து சாப்பிட்டார்? அப்போ புற உடம்பு துணை கொண்டு அக உடம்பாகி சூட்சுமத்தை தட்டி எழுப்பினார்கள். அறுவடி வானம் மருந்து நம்முள் அற்புதமாக அமர்ந்து நம்முள்ளே இருக்கிற மருந்து அதான் அமிர்தபானம். ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இந்த மருந்து. இருளற ஓங்கும் மருந்து ராமலிங்கம் சொன்னது. இதெல்லாம் இந்த கவியை எடுத்து யாரும் பேச மாட்டார்கள். காரணம், இந்த மருந்து என்பதற்கு என்ன பொருள்? நம்மளே மருந்து என்றால் என்ன மருந்து? நம்மளே இருப்பதுனா என்ன மருந்து இருக்கும்? உள்ளே துர்நாற்றம் உள்ள ஒரு சில பொருள். நாம் எப்ப நறுமணம் உள்ள பொருள்களையும் நல்ல நறுமணம் உள்ள பொருளை உண்டால் அது துர்நாற்றத்தில் வெளியே வரும். அப்படி ஒரு உள்ளே ஒரு தீய நச்சுத்தன்மை உள்ள வாடை உள்ள உடம்புக்குள்ளே அற்புதமான அமர்ந்த மருந்து சொல்லும் போது என்ன ராமலிங்கம் சொல்றாருன்னா அது இது ஏனதான பேச்சல். துர்நாற்றம் உள்ள உடம்புக்குள்ளே அது அற்புதமான மருந்து ஒன்று இருக்குன்னு சொன்னார். இருளற ஓங்கும் மருந்து அன்பருக்கு இன்புருவாக இருந்த மருந்து. அன்பர்களுக்கு மட்டும் அருள் வடிவான மருந்து சொன்னாரு. அருளிய மக்களுக்கு மட்டும்தான் அந்த மருந்து போடப்படும். அதாவது ஞானியின் பாதத்தை உள்ளவருக்கு பூஜித்த மக்களுக்கு தான் அந்த மருந்து பயன்படும். இருளற ஓங்கும் மருந்து. இருள் என்பது அறியாமை. இருளாக முன்னே சொன்னோம். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்டும் சொன்னோம். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்டும். மருள் அருள் மாசி காட்டும். இங்கே இருளற ஓங்கும் மருந்து. அப்போது அடிப்படை மனிதனுக்கு திரையாய் இருப்பது அறியாமை. இந்த உடம்பு சூட்சும திரேகத்தில் இருக்கும். தூள உடம்புக்குள்ள மெய்ப்பொருளாகிய சூட்சும திரேகம் உண்டு. அந்த திரேகத்தை அந்த ஆற்றலை அறிய முடியாத ஒரு திரை. அந்த திரையை உண்டு. அந்த திரையை நீக்கக்கூடிய ஆற்றல் நம்ம வந்து கொண்டு இருளிங்கி இன்பம் பயக்கும். மருளிங்கி மாசு காட்சியவருக்கு இருளிங்கி இன்பம் பயக்கும். மருள் நீங்கினால் இருள் நீங்கும். மருள் என்பது அறியாமை, இருள் என்பது மம்மலம். இப்ப இருளற ஓங்கும் மருந்து அன்பருக்கு இன்புருவாக இருக்குமா? அன்பர்களுக்கு மட்டும் இன்புருவாக. இன்புரு என்பது மகிழ்ச்சிக்குரிய மருந்தா இருக்கு. இது எப்ப இந்த கவிகள் வந்ததுன்னா அமிழ்தபானம் உண்ட போது தான் தன்னுடைய நச்சுத்தன்மை உள்ள உடம்பு போல உண்மையான சுக்கிலும் உபாயமாய் இருந்தது. உண்மையான சுக்கிலும் உபாயமாய் இருந்தது. யோகிகள் அறிந்த மருந்து இதுதான் உண்மையான மருந்து. இந்த மருந்து அறிந்த மக்கள் தான் இது பேச முடியும். இதையெல்லாம் விட்டு விட்டு இதை அறியாமல் நமக்குள் அற்புதமாக அமர்ந்த மருந்து, அற்புதமாக உள்ள மருந்து அறியாமல் என்ன செய்கிறார்கள்? இது போன்ற ஒரு உண்மை போல் அறிவதற்காக எல்லாம் எங்கெல்லாம் புரிவார். அவர்களும் நாட்டம் எங்கேயும் சென்று அரிய பொருளை உணர்ந்து அந்த அரிய பொருளை நாம் தன்வசப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்திற்காக தான் எல்லாம் செல்கிறார். நதியில் மூழ்குவது, இன்னும் அநேகப்பட்ட சடங்குகளில் ஈடுபடுவது. இவர் சொல்லும் போது போற்றும் சடங்கை நன்னாதே, உன்னை புகழ்ந்து படலில் புகழ உண்ணாதே, தாட்டும் வாழ்வை எண்ணாதே, பிற தாளும் படிக்கு நீ தாழ். போற்றும் சடங்கை நன்னாதே. இந்த சடங்குகளால் இந்த மருந்து அறிய முடியுமா? நம்முள் அற்புதமாக அமர்ந்த மருந்தை சடங்குகளால் செய்ய முடியாது. சடங்கு என்பது என்ன? உலகத்தில் உள்ள எல்லா சடங்கு என்பது பல பொங்க புரிய வைப்பது, இது போன்ற பல முறை சொல்லியிருக்கேன். கோயில் கட்டுவது, கும்பாபிஷேகம் செய்வது, கோயில் கட்டுவது, கும்பாபிஷேகம் செய்வது, அந்த கும்பத்தை விடுகின்ற தண்ணீரை தலையில் பிடிப்பது அல்லது வாயில் ஊற்றி கொள்வது, அதை தெளிப்பது, இதெல்லாம் பிறவி துன்பத்தை ஒழிக்காமல். அப்ப ராமலிங்க சாமி உண்ட மருந்துனால அருள் வடிவான மருந்து நம்ம அற்புதமாக மருந்து. இது அந்த மருந்து அற்புதமான மருந்தை அது உண்டுகின்ற மாற்றம் இந்த கும்பதீர்த்தத்தை உண்பதல்ல, கும்பதீர்த்தத்தை தாங்கி தலை ஊற்றுவதல்ல அல்லது தெளித்துக் கொள்வதல்ல. எத்திசையும் கங்கு ஓடி எண்ணில்லாத நதிகளில் அவரெல்லாம் எனக்கு வழக்கு சொல்லும் போது இந்த பொருளை அறிவதற்கு எத்திசையும் கங்கு ஓடி எண்ணில்லாத நதிகளில் சுத்தியும் தலைமுழுக சுத்த ஞானியாகும்.
நம்முள் அற்புதமாக அமர்ந்து அறிவதற்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? சமுதாயத்தை எட்டி செய்யும் எங்கு ஓடி எண்ணியில்லாத நதிகளில் சுற்றியின் தலைமுழக சுத்த ஞானியாவரோ பத்தியோடு அறம்பதம் பணிந்ததாக பாவிப்பார். முத்தி இன்றி பால் அருகில் மூழ்கினும் தலைவர். எவ்வளவு பெரிய கொடியவார்! யாரேனும் இப்படி ஒரு கொடுமையான வார்த்தை பயன்படுத்துவார்களா? எட்டி செய்யும் எங்கு ஓடி எண்ணில்லாத நதிகளில் சுத்தியின் தலைமுழுக சுத்த ஞானியாவரோ பத்தியோடு அன்பதம் பணிந்திடாத பாவிகால் முத்தியின்றி பால் நரைகளில் மூழ்கினும் தலைவர். அப்ப நம்முள் அற்புதமான மருந்து ஒன்று இருக்குது என்று அறியாமல், அது புதிய நூல்களை கற்று உணர்ந்து தெரியாமல், அது கற்று உணர்ந்தவர்கள் சென்று கற்று உணராமல் இதெல்லாம் அடைகிறது. பக்தியோடு அருண்பதம் பணிந்திராத பாவிகள். அடிப்படை அன்பு செலுத்துகின்ற மக்களுக்கு மட்டும்தான் இந்த உண்மை தெரியும். அருள்வடிவான மருந்து நம்முள் அற்புதமாக அமர்ந்தவன். அது மட்டுமல்ல, சஞ்சலம் தீர்க்கும் மருந்து சொன்னது ராமலிங்கா. ஒவ்வொருவரையும் வஞ்சிக்கக்கூடியது. ஒன்று காமமாக இருக்கலாம், ஒன்று வறுமையாக இருக்கலாம், ஒன்று பகையாக இருக்கலாம். பூசை செய்ய 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 என்ன ஆகும் என்றால் பகையெல்லாம் பொடி பொடியாகும். சமயம் எல்லாம் தூக்குவார். நான் சொல்ல வரல, இவரே சொல்றார். பெண் ஆசை தீர்க்கும் மருந்து, பொருள் பேராசை எல்லாம் கிளக்கும் மருந்து, மண் ஆசை தீர்க்கும் மருந்து, எல்லாம் வல்ல மருந்து என்று வாழ்க்கை. நம்முள் அற்புதமான மருந்து என்றார். அவர் சொல்லும் போது போற்றும் சடங்கை நன்னாரே. சடங்குகளால் இது முன்பு இந்த ரகசியத்தை அறிய முடியாது. அப்போது என்ன ஆகும்? பொல்லாத வறுமை தீரும், கொடிய பகை தீரும். ஊர் சொல்லும் போது பூசிக்க பூசிக்க போட்ட குலகையாகும், பூசிக்க பூசிக்க பொன்மலையாகும், பூசிக்க பூசிக்க புகட்டுவாய் ஞானம், பூசிக்க பூசிக்க பொறுமலையாகும். அப்போ பூசிக்க பூசிக்க பொன்மலையா வறுமை தீரும். இப்ப பக்தியோடு அறம்பதம் பணிந்தடாத பாவிசால் முத்தி இன்று பாலர்கள் மூழ்கி வந்திருக்கும் போது அடிப்படை அன்புள்ள மக்களுக்கு தான் அருள்வடிவான சஞ்சலம் தீர்க்கும் மருந்து. நாம் இன்னுமே சஞ்சலம் என்பது கவலை. கவலையை தீர்க்கக்கூடிய மருந்து நம்முள்ளே இருக்குது. அது செடி கொடி மரங்களால் வருவதல்ல. நம்முள் இருக்கக்கூடிய மருந்து சஞ்சலம் தீர்க்கும் மருந்து, எங்கும் தானே தானாய் தலைக்கும் மருந்து, அஞ்சல் என்றாலும் மருந்து, சச்சிதானந்தமாக அமர்ந்த மருந்து, சஞ்சலம் தீர்க்கக்கூடிய மருந்து. இந்த மருந்தை எப்படி அறிவன் கேட்டான். இந்த மருந்தை எவன் உண்டானோ அவன் பாயத்தை பற்றினார், அவன் தான் அறிவானார். தேவர் பிராந்தன் திவ்ய மூர்த்தி யாவர் ஒருவர் அறிவார், அறிந்தவின் ஓதிமின் கேள்வின் உணர்வின் உணர்ந்தவின் ஓங்கி என்ற ஓகு வந்தார். தேவர் பிராந்தன்னை திவ்ய மூர்த்தி யார் அறிவானா? அறுவடையவான மருந்தை யார் அறிவானா? தேவர் பிராந்தன்னை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார், அறிந்தபின் ஓதிமின் கேள்வின் உணர்வின் உணர்ந்தபின் ஓதி உணர்ந்தோர் ஓகியிருந்தார். எத்தனையோ கோடி மக்கள் இருக்கலாம், மெய்ப்பொருளை அறியவும் அதை அடையவும் ஆர்வம் இருக்கலாம். அதை அன்னதானம் செய்யலாம், மனைவி மக்களை திறந்து மனைவி மக்களை திறந்து தொழுவும் இருக்கும். ஆனால் அவர்கள் எல்லாம் இந்த மருந்து அறிவார்களாம். நம்ம தேவர் பிராந்தனை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார். ஏதோன்னு ஒரு கோடியில் ஒருவன் தான் தலைவன் யாருன்னு அறிவு. தலைவன் யார் என்று ஆராய்ந்து பார்க்க சில பேர் சொல்வார்கள், தென் திசை தந்து ஒரு திசை நோக்கி சென்றால் திருப்பி அந்த திசைக்கு வருவான்னு சொல்லுவாங்க. இது விஞ்ஞானம் அப்படித்தானே? தென் திசை தோய்த்தானா தென் திசைக்கு வருவான்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த தத்துவத்தை ஒரு சிலர் தான் ஒரு எல்லையிலிருந்து பார்க்க முடியும். இங்க சொல்லும்போது தேவர் பிராந்தன தீபமூர்த்தி யாவர் ஒருவர் அறிவானா? யாருன்னு ஒரு கோடியில் ஒருவர் தான் அறிவான். அவன் உணர்ந்ததை ஒருவர் அறிவார். ஓதிமின் கேள்மின் அவனிடம் கேட்டுக்கொள். யாரிடம் கேட்க வேண்டும்? ஒருவன் தான் அறிவான். கோடியில் ஒருவன் தான் இதை அறிய முடியும். தன்னை அறிந்தால் தன்னை அறிய தன்னை குறிக்க இருக்கு. தன்னை அறியாமல் தானே கெடுத்தான். தன்னை அறிவும் அறிந்த பின் தன்னை அறிவும் அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறிவும் அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தான். அப்போ என்ன அடிப்படை? எவன் ஒருவன் ஒரு பொருளை தேடி சொல்கிறானோ தேடி இடத்துக்கு மீண்டும் வரவே முன்னமே சொல்லியிருப்பான். தென் திசைக்குனா தென் திசை மறுபடிவான். தேடுகின்ற இடம் எதுவோ ஒரு கோடி பேர் போவான், மீண்டும் அதே இடத்துக்கு வரவேன். அப்போ பொருளை தேடி வெளியே மனம் என்ன செய்யும்? பொருளை தேடி வெளியே செல்லும். முடிவு எங்கே என்றால் எங்கே புறப்பட்டானோ அங்கே வருவான். அப்ப இதயத்தில் ஒரு பொருளை தேடுவதற்கு எண்ணத்தால்
என்ன செய்யறான், நெடுந்தூரம் போகிறான், ஆடு மலையெல்லாம் அடைகிறான். பின்பு அவன் என்ன செய்யறான், ஒரு ஆசான வாட்டப்பட்ட பின் எங்கே தேடுவன் என்று எண்ணினானோ அந்த இடத்துக்கு வருவான். அந்த ஆற்றல் அப்ப தேடுகின்ற இடமே தலைவன் காண்பார் காணுமிடம் காணப்படும், அறிவார் எறிந்து அறியப்படும், தூண்டுவார் தூண்டிவிடும் தூண்டப்படுகிறது என்று எங்கே தோன்றுகின்றது, எங்கே வெளியே பொருள் இருக்கிறது எண்ணுகின்றதோ வெகு தூரம் சென்று மீண்டும் அங்கே வருவான். அப்பதான் உண்மை அவன் உணர்ந்ததுதான் தேவரு பிராந்தன் திவ்யம். யாவர் ஒருவர் எறிவார் அறிதவின் ஓதுமின் கேள்வின் உணர்மின். அவனை நீங்கள் அவனை பாருங்கள், அவன் சொல்வதை கேளுங்கள், அவன் எழுதி வைத்தான். உணர்ந்த பின் ஓங்கி ஓங்கி உணர்ந்தவர் ஓங்கி நின்றார். அவன் உணர்ந்ததை கற்றதை கேட்டதை செய்தது அவன் அனுபவிமான். அறிந்த ஒன்றை அவன் மூலமாக கேட்க வேண்டும். அவன் அறிந்ததை ஒன்றை அவன் மூலமாக கேட்டு அவன் நூல்களை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொன்னதுதான் சஞ்சலம் பிறப்பை ஒழிக்கும் மருந்து, யாருக்கும் பேசப்படாத, யாரும் சொல்ல மாட்டார். ஏனென்றால் சொன்னாலும் புலப்படாத நான் சொல்ல மாட்டேன். இது கருத்தால் உணரக்கூடிய ஒன்று, சுட்டி காட்ட முடியாத ஒன்று. அவன் கருத்தால் உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டியதனால் பிறப்பை ஒழிக்கும் மருந்து, யாருக்கும் பேசப்படாத பெரியவன். யார் பேசி என்ன பயன், கருத்தால் உணர முடியாது. அவன் எப்படி சொல்ல, அவன் உணர்ந்திருக்கிறான். தேவரு பிராந்தனை திவ்யம் அவன் சொல்லுகிறான். கண்டறிவாரிலே காயத்தில் எண்டிசையோரு இறைவன் தேத்துவார். கண்டறிவாரிலே காயத்து நன்றியை தலைவன் உடம்புக்குள்ளே இருக்கிறான் என்று கண்டறிவார். எண்டிசையோரு இறைவனின் தேத்துவான். உலகம்லாம் சுத்துவான் தலைவன். அப்போ தேவர் பிராந்தனை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார் என்று இப்படி எல்லாம் ஞானியை கூறியிருக்கிறார். இந்த தத்துவத்தை நாம் சொல்ல காரணம் என்னவென்றால், இந்த ரகசியத்தை இந்த சங்கம் வாங்கி பரப்பை ஒழிக்கும் போது இந்த ரகசியம் பேசப்படாத ஒன்றை பேசி வருகிறோம். எப்படி உணரும்னா, கருத்தால் உணர்த்தி வருகிறோம். கருத்தால் உணர்த்தப்பட வேண்டிய ஒன்றை புறத்தே காட்ட முடியாது. செம்மை மரத்திலே சிலைதல்கள் செய்கிறீர், பொம்மை ஏற்ற கிளைகள் பாத குரடி செய்து அளிக்கிறீர், நும்முளே விளங்குவனை நாடி நோக்க வள்ளிரேல், மும்மளமும் இம்மளமும் மும்மளம். இங்கே சொல்லும் போது செம்பசேர் மரத்திலே சிலைதல்கள் செய்கிறீர், கொம்பையற்ற கிளையில் பாத குரடி செய்து அளிக்கிறீர், நும்முளே விளங்குவனை நாடி நோக்க வள்ளிரேல், இம்மளமும் மும்மளமும் எம்மளமும் அல்ல. இந்த பொருளை அறியாமல் என்ன செய்கிறார்கள், சிலையிலே மரம் சிலை செய்தே சில மரம் அந்த என்ன செய்வார்கள், அந்த சிலையில நல்லறவான சிறை செய்வார்கள், சாமி சிறை செய்வார்கள், இன்னும் அதிக அற்புதமான சிற்பம் செய்வார்கள், மரத்தால் செய்வார்கள். அந்த மரம் அவர் தேர்ந்தெடுத்த மரம் எத்தனை பல நூறு ஆண்டுகள் இருக்கும், உளுத்து போகாது. அந்த மரத்திலே செய்வார்கள், சில சிற்பத்தில் செய்வார்கள், சில செம்புகளால் செய்வார்கள். செம்மை சேர் மரத்திலே சிலைகள், செம்மை என்பது நல்ல மரம். செம்மை சேர் மரத்திலே சிலை தலைகள் செய்கிறீர்கள், பொம்மையற்ற கிளையில் பாத கோரடி செதிகள். தலைவனை அதிக ஆசைப்படுகிறான். எப்படிலாம் தலைவன் அதிக ஆசைப்படுகிறான் என்றால், இது போன்ற சில ஒரு வழிபாடு. ஒரு வழிபாட்டால் என்ன செய்யறான், ஒரு சிலையை ஒரு மரத்தால் சிலை செய்யறான், நல்லறவான் சிலை செய்யறான். இன்னும் இது சில சாமிகள் முகத்துல இந்த வராகி அம்மன் சொல்லுவான். வராகி அம்மனை செய்வான், நல்லறவான் சிலை செய்வான், சாமி செய்வான். அடிமரத்திலே நல்லறவான் சிலை செய்வான், வராகி அம்மன் சிலை செய்வான், சிற்பம் செய்வான். நுனி மரத்தில் என்ன செய்வான், செருப்பு செய்கிறான். செம்மை சேர் மரத்திலே சிலை தலைகள் செய்கிறீர், பொம்மை ஏற்ற கிளையில் பாத கொரடை செய்தார். அடிமரத்திலே சாமி செய்கிறான், நுனி மரத்திலே செருப்பு செய்கிறான். அதே அடிமரத்தை சாமி செய்து வணங்குகிறான், நுனி மரத்துக்கு காலில் போட்டு செருப்பாட்டு. உனக்கு என்னடா ஞானம்? இவர்கள் எல்லாமா தேவர் தன்னை திவ்ய மூர்த்தியை யாவும் இவரெல்லாமா உண்மை போல அறிய முடியும். அடிப்படை வழக்கு சொல்லும் போது உங்களுளே விளங்குபடி நாடி நோக்க வண்டியது உங்களுளே இருக்க தலைவன் தேவர் பிராந்தன்னை திவ்யம் யாவர் ஒருவரை அறிவார். ஒருவர்தான் அறிய முடியும். அஞ்சல் என்று ஆளும் வரும் எங்கும் சஞ்சலம் தீர்க்கும் வரும். சஞ்சலத்தை தீர்க்கக்கூடிய மருந்து நம்முள் இருக்குகின்ற ஆற்றல் தலைவன் நம்முள் இருக்கிற அந்த அறிவாற்றல். நம்முள் இருப்பவன் யார்? அவன் எங்கே இருக்கிறான்? முன்னமே சொல்லியிருக்கிறோம், அவன் ஆயிரக்கணக்கான சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கிறான். ஒரு பொறுமையான இருட்டறை.
வெளியே சொல்ல அவருக்கு சிறிதளவு காற்றில்லாத இடம், ஒரு சின்ன இடம், பார்ப்பதற்கு தேவாங்கு போல் இருந்தது அந்த இடம். தேவாங்கு போல் இருக்கான் தலைவன் நம்பும். எங்கே? மூலாதாரத்தின் கீழே ஒரு இருட்டறையில் தேவாங்கு போல் கிட்ட அந்த அந்த மனிதன் ஆயிரக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகளாக உணவில்லாமல் தேவாங்கு போல் இருக்கிறான். அது போன்று இருக்கிறவனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அவனை எப்படி தட்டி இருந்தால் அவன் தான் நீலி மூலையை விளங்கு ஓடி நாடி நோக்கப்படுகிறேன். அவன் ஆயிரக்கணக்கான சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கிறான். இருட்டறையிலே தேவாங்கு கொண்டிருக்கிறான், நலிந்திருக்கிறான். அவனை எழுப்புவதற்கு என்ன தரான்? நல்ல உணர்வு, அறிவு சென்றிருக்கிறான். நல் தொடர்பும் தவ முயற்சியும் பண்புள்ள நமக்குடைய ஆசையும் அமைப்பதற்கால் உபதேசத்தாலும் நல்ல உபதேசம் பெற்றால் அந்த உபதேசத்தின் காரணமாக முயற்சி ஈடுபடுவான். அந்த முயற்சி என்ன செய்யும்? லட்சக்கணக்காக பிணைக்கப்பட்ட எந்த உடம்பு தேவாங்கு போன்று லட்சக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகளாக மூலாதாரத்தின் கீழே இரும்பு சந்தையாக கட்டப்பட்டு இருக்கிற அவனை எழுப்பணும் என்றால் உண்டு தவமுயற்சாலும் ஞானின் உபதேசத்தால் தவமுயற்சியாலும் நல்ல சிந்தனையாலும் தவமுயற்சியாலும் மூலக்கணல் எழுப்பினால் அவன் என்ன செய்வான்? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இணைக்கப்பட்ட சங்கிலியை உடைச்சு இருந்துட்டு மேலே வரும். உடைச்சு மேலே வந்தால் அவனுடைய ஆற்றலை அளந்து சொல்ல முடியும். அவன் ஆற்றலை அளந்து சொல்ல முடியும். அப்பயே ஆற்றுள்ளவன் இத்தனை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக நம்முள் இருக்கலாம். உடம்பு வீழ்ந்து போகும், ஆனால் உயிர் நிலைத்து நிற்கும். இன்னொரு உடம்பு தாங்கும் போதெல்லாம் அவனும் தாங்கி இருப்பான். அவனும் சிறைப்பட்டவன் நம்மோடு இருப்பான். பல கோடி ஜென்மங்கள் எடுத்த போதிலும் நம்முடைய இருப்பான். நம்முள்ளே இருக்கின்றான். அவன் உம்முள்ளே விளங்குபடி நாடி நோக்கவில்லை. லட்சக்கணக்கான ஆண்டுகள் நாம் லட்சக்கணக்கான பறவை எடுக்கலாம். நம்முடைய பிறந்து மூலாத்து கீழே மலைப்பைக்கும் ஜலப்பைக்கும் கீழே இருட்டறையிலே கட்டப்பட்டிருக்கிறான். எப்படி எழுப்பவன் என்றால் முன்னமே சொன்னோம், நல்ல ஒரு சான்றோர் துணை கொண்டு அருள் நாட்டில் உள்ள மக்கள் துணை நான் சாப்பிட மாட்டேன். அது போல தேவபிராந்தனை திவ்யமூர்த்தி என்று சொன்னார். நம்முள்ளே விளங்குவோனை நாடி நோக்கவன் சொன்னார். நாம் சொல்லுகின்ற அந்த பொருள் நம்முள் எப்படி இருக்கிறான் என்று முன்மே சுட்டி காட்டியிருக்கிறோம். அவன் லட்சக்கணக்கான சிந்தனையால் பணிக்கப்பட்டிருந்த போதிலும் தட்டி எழுப்பக்கூடிய ஆற்றல் ஒரு சிலருக்கு தான் உண்டு. அதான் தேவர் பிராந்தனை திவ்யமூர்த்தியை யாவர் ஒருவர் கோடிக்கணக்கான மக்களை ஒருத்தன் தான். அவன் மூலமாக உணர்ந்து தெரிய அவன் தான் அந்த சங்கிலியை உடைக்கக்கூடிய மார்க்கத்திற்கு அவன் தான் சாவி இருக்கு. அவன் தான் இந்த சாவி இருக்கும். அவனை கேட்டு தெரிந்து கொள்ள கட்டிலராயின் கேட்காவது ஒரு ஒட்டத்தின் உண்டான். நான் தத்தாவிட்டாலும் கற்று வந்தவர் சொல்லியிருக்கேன். கரெக்ட் சேர்ந்த காலத்திலே அது உட்டத்தினாக போனான். அதை எழுப்புவதற்கு மார்க்கம் இது அல்ல. அந்த மருந்து எப்படின்னு கேட்டார். அது மார்க்கத்தை விளக்க சொல்லும் போது பெருமான் இவனின்றி பேசியிருக்கும். அந்த மார்க்கத்தை உணர்ந்தவர்கள் உணர வேண்டும் என்றால், அந்த மார்க்கத்தை நீ உணர வேண்டும் என்றால் அது கொள்ள வேண்டும். அது நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் உணராவிட்டாலும் உணர்ந்தவர்கள் இப்போது சில பேர் இருக்கிறார்கள். இந்த பொருளை இந்த அந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிந்தனையை உடைக்க வேண்டும் என்று ஆசை உள்ள மக்கள், ஆசை உள்ள மக்களை அது உழைக்க அது போன்ற ஆசை அது நாட்டத்தில் எழுகின்ற மக்கள் ஆசனம் கிடைக்காவிட்டால் தேவையில்லை. உள்ளே வாய்ந்துள்ள ஒருவனை அறிந்து தெளிந்து அவனை தட்டி இருப்பவன் என்று ஆசைப்பட்டால் தேவையில்லை. உனக்கு யாரும் ஆசான் தேவை. ஞானி பெருமை பேசினால் போதும். பெருமான் இவன் என்று பேசி திருமாடி இருப்பனை தேவர்மான் முன்னே சொன்ன தேவர் பிராந்தனை திவ்ய மூர்த்தி யாவர் ஒருவர் அறிவார். அஞ்சபின் ஓதிமின் கேள்மின் உணர்வின் உணர்ந்த பின் ஓதி உணர்ந்து ஓங்கினார். இப்படை ஒருவன் அறிவான். அவனை கேட்டு உணர்ந்து உங்களை உயர்த்திக்கொள்ளும் சொன்னார். அவன் அப்படி வாய்ப்பு இல்லை என்றால், நேரடியாக ஞானியர்களை உபதேசம் செய்ய ஆக்கானை காண உனக்கு வாய்ப்பில்லை என்றால், ஞானியை புகழ்ந்து பேசினால் அந்த வாய்ப்பு. பெருமானி ஒன்று பேசியது அகத்தீசன், திருமோதேவன், நந்தியேசன், ஆமேசாமி, மாணிக்கவாசன் போன்ற மாபெரும் யோகிகளை பெரிய மகா அவர் பாயத்தை பற்றுங்கள். உங்கள் சகலம் சித்திக்கும் என்று உள்ளும் புறமும் உவந்து மகிழ்ந்து போற்றி புகழ்ந்தால் என்ன? இவனே அவனே ஆகும். பெருமான் இவன் என்று பெருமானா பெருமைக்குரிய பெருமான் இவன் என்று பேசியிருக்கும் திருமானிடர் பின்னே தேவரும் ஆகும்.
அந்த பொருளை தட்டி எழுப்ப இந்த ஆசை உண்டால் ஞானியின் பெருமையை பேசுங்கள். பேச பேச உள்ள அன்பு நாட்டில் பேச மாட்டேன். சில பேர்கள் பேசுவார்கள், திருவாசனம் பேசிவிட்டு 500 ரூபாய் பணம் கேட்பார். ஆனால் மிகுதியான பக்தி மிகுதியான பக்தியோடு தான் இப்படி எல்லாம் பணம் கேட்பார். அது அளவிலாத பக்தியின் காரணம். இங்கே இது சொல்வது திருமலை தேவர் எப்படி சொல்லவில்லை. பெருமான் இவனென்று பேசியிருக்கும் திருமானிடர் பின்ன தேவரும் அவன். ஞானியின் பெருமை பேசுகின்றவன் மனிதனாக இருந்தாலும் திருமானிடர் பெருமைக்குரிய மனிதனாக. திருமானிடர் அதேன்னு சொன்னால் எவன் பெருமையை பேசுகிறானா அவன் இயல்பாக பெருமைக்குரியவன் ஆவான், அடைமொழி ஆவான். பெருமைக்குரிய மனிதன் திருமானிடர் பின்ன தேவரும் ஆவான். வருமாதவர்க்கும் மகிழ்ந்தொழில் செய்யும் மறுமாதவற்றிங்கள் ஆதிபுரான். வருமாதவர்க்கும் மகிழ்ந்தொழில் செய்யும் அருமாதவற்றிங்கள் ஆதிபுரான். இப்படி என்ன செய்யறான்? புகழ்ந்து பேச பேச என்ன செய்யறான்? இவனை ஞானிகள் சார்ந்து கொள்ளுகிறான். சார்ந்து இவனையும் உயர்த்துகிறான். இவனால் போதிக்கப்பட்டவனும் உயர்கிறான். திருமான் இவன் என்று பேசியிருக்கும் திருமானிடர் பெண் தேவர்மார். மனிதன் அடமொழிக்குரியவனாகிறான். திருமானிடர் பெருமைக்குரிய மனிதன். வருமாதவர்க்கும் மகிழ்ந்தொழில் வருமாதவத்தின் இவனால் இவன் பேசுகின்ற காட்ட இவனுக்கும் பெருமை. இவன் பேசி இதை பின்பற்றுகின்ற மக்களுக்கும் பெருமை வந்து தரான். யாராலே அவர்கள் அவளை எதை பின்பற்றினார்கள்? எந்த வழிபாடு பின்பற்றினார்கள்? இங்கே சொல்லும் போது உள்ளாக 4 வகை கோட்டை, உள்ளாக 4 வகை கோட்டை, பகை ஓடை பிடித்திட்டால் ஆடலா நாட்டை, கள்ள புலனின் காட்டி வெட்டி கல் தெரிவித்தால் காணாதீர்கள் சொல்வார். ஆக இவர்களெல்லாம் எதை பின்பற்றினார்கள்? பகை என்று சொல்லப்பட்ட நம்முள் இருக்கிற பகையாகிய உள்ளாக 4 வகை கோட்டை, பகை ஓடை பிடித்திட்டால் ஆடலா நாட்டை, கள்ள புலன் என்னும் காட்டை வெட்டி கனலில் எடுத்திட்டால் காணவில்லை. உட்பகையை வெற்றவர்கள் பகை நமக்கு வெளி பகையில், பகை நமக்கு வெளிப்பகையில். உட்பகை நம்மோடு இருந்து நம்மை வஞ்சிக்கக்கூடிய இந்த பகையினர் உள்ளாக 4 வகை கோட்டை. நம்முள் 4 வகை கோட்டை. இந்த பெருமான் இவன் என்று பேசியிருக்கும் திருமானிடத்தினை தேவரமான யாருன்னு கேட்டான். இந்த உள்ள 4 வகை கோட்டையை உடைத்திருந்தோம். இங்கே மூலாதாரத்து கீழே இரும்பு கோட்டை, உந்தி கமலத்திலே செம்பு கோட்டை, இது தங்க கோட்டை, இது நாகக்கோட்டை, நாகம் சொல்வார்கள். 4 வகை கோட்டை. இந்த 4 பூதங்களும் நம்மை வஞ்சிக்கும். உள்ளாக 4 வகை கோட்டை, பகை ஓடை பிடித்திட்டால் அழகான நாடு, கள்ளப்புலன் என்னும் காட்டை வெற்றி கண் நிறுத்திட்டால் காணவில்லை. இந்த ஒரு 4 வகை கோட்டையை உறைந்த 4 வகை கோட்டையை பொடியாக்கிய மக்கள் அவர்கள் காட்டுகின்ற பாதை தான் உண்மையான பாதைகள். கோட்டை என்பது விஷயம் இல்லை. அப்பனி செஞ்சடை ஆதி புராதனம், முப்புறம் சட்டனை என்பதும் மூலகால், முப்புறமாவது மும்மல காரியம், அப்புறம் எதுவுமே யாரே. இந்த 4 வகை கோட்டை என்பதற்கு என்ன விளக்கம்? இந்த முந்தி கமலத்துக்கு கீழே இரும்பு என்றும் அங்கே இருப்பிடம் யான்னு கேட்டான். அது மலஜலம் தங்குகின்ற பிரிதிவின் கூறுவார், இரும்பு கோட்டை. இந்த இடம் செம்பின் கூறினார், அப்புஸ்தானமாக. தேவன் கூர் தங்கம் என்று சொன்னார், நாகம் சொன்னார். இந்த 4ம் 4 வகையான லோகம் சொன்னார். இரும்பு, செம்பு, தங்கம், நாகம். இதெல்லாம் என்ன செய்கிறார்கள் யோகிகள்? மூலக்கடையில் இருந்த பின் அத்தனையும் தங்கமாகுது. மூலக்கடையில் இருந்தால் அத்தனையும் தங்கமாகும். அப்போ இரும்பு செம்பு சேரும், இரும்பும் செம்பும் சேர்ந்தால் தங்கமாகும். தங்கத்தில் இதயத்தை சேரும், இதயனாக சேரும். ஆக 4 வகையான அந்த 4ம் தங்கமாகும். அப்ப நீ செஞ்சடை ஆதி போராத முப்புறம் செட்டனீர் என்பர் 3 பேரும் முன்னே சொல்லியிருக்கும் 3 வகையான அசுரர்கள்.
இரும்பு கோட்டை, செம்பு கோட்டை, தங்க கோட்டையாகும். மூன்று கோட்டுக்கு வரும்போது அவன் கண் திறந்து பார்த்தான். பார்த்து மூன்று கோட்டை என்றாக சில சாஸ்திர சம்பிரதாயம் கேட்டு கேள்விப்பட்டு முப்புறம் தேசம் அது 3 கோட்டையும் இந்த ஒரு நேர்கோட்டுக்கு வந்தான். கவனிக்க இடங்களையும் பின்களையும் சேர்த்து புருமத்திக்கு வந்து விட்டால் இந்த 3 கோட்டையும் ஒரு கோட்டுக்கு வந்ததாக 3 கோட்டு ஒரு கோட்டுக்கு வரும்போது மும்மலம் என்று சொல்லப்பட்ட அந்த அசுரர்களை கொடியாக்கலாம். அப்ப நீ செஞ்ச அப்பு என்பது தண்ணி. கங்கையை சுமந்தவன் தலையிலே கங்கையை சுமந்தவன். நாமும் கங்கையை சுமந்து இருக்கிறோம் தலையில். எல்லோரும் கங்கை சுமந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த உச்சியிலிருந்து வருகிற கங்கையை அவன் உண்டவன் ஞானிகள். எல்லோருக்கும் தலையில கங்கை உண்டு. உச்சிக்கு கீழடியே ஊசி மன வாசலுக்கு, மச்சிக்கு மேலேறி வானுதரம் தாண்டிடுது. வானுனா ஆகாய உதரம்னா திறப்பு. வானு தாண்டெடுத்து கச்சை உடம்பு காயலூர் பாதையில வச்சமந்தோளின் கண்ணமாக வச்சு. இப்போ ஒவ்வொரு மனிதனும் கங்கை உண்டு. எவன் கங்கை உண்டானோ அவன் தான் ஈசனாக. அப்ப நீ செஞ்சடை ஆதிவாள். அப்பு என்று சொல்லப்பட்ட கங்கையை அணிகலனாக கொண்டவன். அப்பு அணி செஞ்சடை. கங்கையை அணிகலனாக கொண்ட செஞ்சவன் ஈசன். முப்புறம் செற்றனை என்பரும் மூடக்கால். முப்புறத்தை எழுத்தானு சொல்றான். முப்புறத்தை எழுத்தானு சொல்லுவார்கள். அது என்னன்னு கேட்டான். முப்புறமாவது மும்மலாக்காரி. மலை ஜட சுக்கிரத்தை அவன் சேர்த்தான், அதை அழித்தான். அப்போ 3 கோட்டை என்பது இங்கே சொல்வது உள்ளாக 4 வகை கோட்டை. பகை ஓட பிடித்திட்டால் ஆளாளா நாட்டை, கள்ள போல நின்னும் காட்டி, வெட்டி கணல் இறைத்திட்டால் காண விடுனார். இங்க 4 வகை கோட்டைன்னு சொன்னாரு, இங்க 3 வகை கோட்டை. முப்புறமாவது மும்மலகாரி. அப்புறம் ஏதம் யார் அறிவார்? இதை தாண்டி செல்லுகின்ற ஆற்றலை யார் அறிவார்? ஒரு சிலர் தான் அறிவார். இதெல்லாம் சொல்லும் போது காரணம் ஒன்று, இந்த தத்துவத்தை உணர்ந்து அது மேல பற்று இருக்க மக்களா இருக்கு. அவர்கள் தான் சொல்வார்கள். என்ன செய்வார்கள்? இந்த தத்துவத்தை சொல்வார்கள். இந்த தத்துவத்தை சொல்வார்கள். கற்றறிவோம் என்பார்கள், காணார்கள் என்பதை சொல்லும் போது இதை கற்க வேண்டும். மும்மலம் என்பது எது? கோட்டை என்பது எது? 4 கோட்டை என்பது என்ன? முப்புறம் என்பது என்ன? இப்போ முப்புறமாவது மும்மல காரியம் என்று அறிவதற்கு இங்கே சொல்லும் போது கற்றறிவோம் என்பார்கள், காணாது என்பதை. கற்றறிவோம் என்பார்கள், காணாது என்பதை. கற்று எதை அறியணும் அதை கற்க மாட்டான், எதை கற்கும். அது முப்புறம் இருப்பதற்குரிய மார்க்கம் கேட்டான். மூலமாங்குளத்திலே முளைத்திருந்த கோரையை காலமே இருந்து 4 கட்டது. அப்போ முப்புறம் என்பது மும்மல காரியம். முப்புறம் ஏதம் யாரே இதை அந்த முப்புறத்தை இருப்பதற்கு தடையா இருக்கு கோரைன்னு சொன்னார். எந்த விவசாயத்தை கேட்டால் அருகம்பிள்ளை வேரோட கலைந்து விடலாம். அருகம்பிள்ளை வேரோட கலையலாம், ஆனால் கோரையை களையவே முடியும். அவர் சொல்றாரு, மூலமான குளத்திலே முளைத்திருந்த கோரையை காலமே இருந்து 4 கட்டு. வாழனாகி வாழலாம், பரபிரமம் ஆகலாம், ஆழமுண்டா கண்டரானை அம்மை ஆணை. மும்மலத்தை என்று சொல்லப்பட்ட மும்மலம் என்று சொல்லப்பட்ட கோட்டையை உடைக்க வேண்டும் என்றால், அது சரி செய்ய என்றால், இந்த மூலமாம் குளத்திலே முளைத்திருந்த கோரையை காலமே எழுந்திருந்து 4 கட்ட முப்பலம். அந்த 3 கோட்டை ஒரு போட்டு கோரை பேசலாமா? அப்ப சொல்லும் போது மூலமாம் குளத்திலே முளைத்திருந்த கோரையினாரு முப்புறமாவது மும்மல காரியம் சொன்னாரு. மும்மலமாகிய கோரையை களைய வேண்டும். மும்மலம் என்பது தினமும் நம்மை பற்றி இருக்கு. தினமும் நம்மை நீங்க முடியாது. ஒன்று பசி இருக்கும். பசிக்கு உணவு கொடுத்தால் மும்மலம் வந்து கல்வி கடந்த முன்னே சொல்லியிருக்கிறோம். பசி இயற்கை, பசிக்கு உணவு இயற்கைன்னு சொன்னோம். அப்ப நீக்க முடியாது எதுன்னு கேட்டான். இது கோரை, அதான் கோரைன்னு சொன்னார். விவசாயத்தில் செய்ய முடியாது. 7 கழுவு இருக்கும். அது ஒரு கோரைக்கு 7 பகுதியாக வேறு. ஒரு வேலை அழித்தால் இன்னொரு வேறு. அதனால முடிக்க முடியாத ஒன்று கோரை. அதை சுட்டி காமித்திருக்கிறார். விவசாயிகளுக்கு தெரியும் கோரையை ஒழிக்கும். அருகை ஒழித்து விடலாம், கோரை ஒழித்து. அதான் மூலமா குளத்திலே முளைத்திருந்த கோரையை தினமும் நம்மோடு தினமும் அழிக்க தோன்றும்.
இன்று நாம் இன்று சாப்பிட்டு இருப்போம், நாளைக்கு மலமாகும். ஆக பசி உள்ள வரையில் மும்மலம் இருக்கு. அது விளக்க சொல்லும் போது இதை தினமும் முயற்சி எடுத்தாளர். தினமும் 4 கட்டு இருக்குங்க. 4 என்பது கட்டம். வெளிப்பால் ஒளிப்பால் ஜீவகளை 4. இந்த 4 தினமும் இருக்கணும். மூலமா குளத்தில முளைத்திருந்த குறையை காலையில் இருந்திருந்து 4 கட்டு இருக்கு. அப்ப என்ன செய்யறான்? மும்மலமாக்கி கோட்டையை நான் உள்ளாக 4 வகை கோட்டை. இங்கே 4 என்கிறார், இவரு 4. மூலமா குளத்தில முளைத்திருந்த குறையை காலமே எழுந்திருந்து 4 கட்டு அறுக்கிறேன். 4 கட்டு இருக்குங்க. அப்ப 4 தடை உள்ளாக 4 வகை கோட்டைன்னு சொன்னதை இது மொழித்திறந்த குறையை காலையில் இருந்த 4 கட்டு அறுப்பியல் பாலனாகி வாழலாம், பரபெருமமாகலாம், மாலம் உண்ட கண்டரானே அம்மையானது. நான் செய்து காட்டுகிறேன், நீங்க செய்தால் நிச்சயமாக. யோகி என்ன செய்யறான்? தினமும் அதே அவனுக்கு கவம் உள்ளவன் கவத்தை அறுத்தால் தவம் செய்வனுக்கு கவம் இருக்கான். வாக்கிய வளரையும் மற்றது சாக்கிய சிறந்தின் கொலையும் தேக்கி சென்னித்தின் சிலைத்தும் தோக்கே சுழிமனைக்கால். என்ன செய்யறான்? யோகி தன் தவ முயற்சியால் மூலக்கனை தட்டி எழுப்புகிறான். அதன் காரணம் என்ன செய்யும்? பழைய நச்சுத்தன்மை உள்ளக்கூடிய சிக்கலத்தை வெளிப்படுத்தும். உடம்புடைய நச்சுத்தன்மை இருக்கலாம் வேறுபாக வெளி தள்ளும். உடம்புல நச்சுத்தன்மை இருக்கலாம் சிறுநீராக போகும். உடம்புல நச்சுத்தன்மை எல்லாம் இது மலமாக போகும். கவத்தை அறுக்க முடியாது. கவத்தை அறுத்தால் அது தவச்சியுடைய. தினமும் என்ன செய்வான்? யோகி வாசி வசப்படுத்தும். வாசி மீது நாட்டம். வாசி மீது நாட்டம் உள்ள மக்கள் என்ன செய்வார்கள்? இந்த கவத்தை அறுப்பாங்க. கவத்தை அறுக்காவிட்டால் அது அவசியம். அவமே தவத்தை அறுப்போத்தான். அப்போ ஒருவனை அந்தி நேரத்திலே என்ன செய்யும்? சுவாச குழாவிலே இந்த சளி என்ன செய்யும்? கவம் இறுகி என்ன செய்யும்? அந்த சுவாச குழாவில அடைத்துக் கொள்ளும். இவனை செய்வான்? தினமும் அதை என்ன செய்வான்? அறுக்கிறான். 4 கட்டு அறுக்கிறான். தினமும் அது கட்டு என்பது தடையாது. இந்த 4 ஜீவகளை வந்து புகுந்த காற்று மூலத்தில் முன்னே சொல்லியிருக்க, மூலத்தில் தோன்றி முடிவுகளில் 4 ஆகி கால் வழியா சொன்னார். தோன்றுக்கு 12 களை தோன்றும். வெளியே சென்று உள்ளே வரும்போது 8 களை தங்கும். 8 களை தான் உள்ளே வரும், 4 களை தங்கும். அப்போ 12 பவர் தோன்றி தலை என்பது 12 பவர் தோன்றி வெளியே செல்லும்போது 12 பவர் வெளியே செல்லும். வரும்போது 8 பவர் தான் தரும். 4 பவர் தடைப்பட்டதுனாலே உள்ளே கவத்தை அறுக்க முடியும். கவத்தை அறுக்கக்கூடிய ஆற்றல் இந்த காற்று உள்ளே தங்கினால் அக்கறி எழுகும். அக்கறி எழுந்தா என்ன ஆகும்? இந்த சேர்ந்த தினமும் சேரக்கூடிய கவத்தை அறுத்து விடும். கவத்தை அறுக்காமல் இவன் தவம் செய்ய முடியாது. இந்த முயற்சி தவ முயற்சி தான் அளவிலாத முயற்சி, கடும் முயற்சி. இந்த முயற்சி ஈடுபடுகின்றவர்கள் எதை பின்பற்றினார்கள்? நல்ல நூல்கள் ஆராய்ச்சியின் காரணமாக நல்ல நூல்களை படித்து முன்னேறினார். குரு வழிபாடு செய்த முன்னேறினார் என்றவர். இல்ல காசி ராமேஸ்வரத்துக்கு போனால் இது முடியுமோ? காசி ராமேஸ்வரம் போனால் இல்லையே. வெல்ல முடியாத ஒன்று கவம். வெல்ல முடியாத ஒன்று கவம். கவத்தை அறுப்பதற்கு இதுதான் முறைன்னு சொல்லிட்டான். மூலக்கணை எழுப்பதுதான் முறையணும். ஒரு கோட்டுக்கு ஒன்று சொன்னான். எந்த கோட்டுக்கு? இடகளை பின்களை சுழிமுனை ஆகிய ஒரு கோட்டுக்கு வரும்போது மும்மலம் சொல்லப்பட்ட முக்கோட்டை 3 அசுரர்களை எரித்து விடலாம் சொன்னான். அது மட்டும் இல்லை, இதை அறிவதற்கு கல்லு வெள்ளி செம்பிரும்பு காய்ச்சிடும் தராக்கள் இவர்களெல்லாம் இதை அறுக்க முடியும். கல்லு வெள்ளி செம்பிரும்பு காய்ச்சிடும் தராக்களில் வல்ல தேவ ரூபம் வைத்து அங்கம் வைத்து போட்டியில் தொல்லையிற்கு இடத்திலும் தோன்றும் நோக்கில் இல்லை ஈசனான இல்லை. இந்த கவத்தை அறுக்கக்கூடிய ஆற்றலில் புறத்தே இருக்கிற செம்பு வெள்ளி தராக்குன்னு சொல்லுவான். தராக்கு என்பது பித்தளையில ஒரு பகுதி, கழிவு பொருள். அது என்ன செய்யணும்? புத்துளக்கு செய்வான். புத்துளக்கு உள்ளே பார்த்தால் ஒரு இதா இருக்கு, கராக்கு. கல்லு வெள்ளி செம்பிரும்பு காய்ச்சிடும் தராக்கள் சிற்பங்கள் செய்வான். இதெல்லாம் பல்வேறு வகை சிற்பங்கள் செய்வான். ஆனா உள்ளே இருக்க கவத்தை அறுப்பமா இருக்க. உள்ளே சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கிறான். உள்ளே ஒரு தலைவன் லட்சக்கணக்காக கருத்து நிறமாக மலத்திலே கடக்கிறான். அவன் கிட்ட நெருங்க முடியவில்லை. அதுக்கு கூட்டுன்னு கேட்டான். அவன் இருட்டறை. அது நாங்கள் நிர்ணயிக்கும் போது குட்டியில் இரும்பு தரை. கிட்டதான் சிவபுரை இரும்பு சிவபாரம்.
இரும்பு சுவருக்குள்ளே நரகல்ல கிடக்கிறான். பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகள் உள்ளே இருக்கிறான். அவனை தேவாங்கு போல் இருக்கிறான். அவனை லட்சக்கணக்கான சங்கிலியால் இடிக்கப்பட்டிருக்கு. மேலே சரியான மூடாக்கு உள்ளே நுழைய முடியும். ஆனால் ஒரே ஒரு ஊசி மணி அளவுக்கு ஒரு ஓட்டை இருக்கு அந்த இரும்பு கோட்டை. ஒரு மலை சுவர் இருக்கு, உள்ளே நரக கிடக்குது. இந்த கழுத்து அளவுக்கு மூக்கு அளவு மூக்கு இருக்கிற அளவுக்கு வெறும் மரம். அந்த மரத்துக்குள்ளே தேவாங்கு போன்று கருத்த நிறமாக உள்ளே துண்ணாட்டம். சுத்தியில் இரும்பு கோட்டை. வெளியே போகக்கூடிய ஒரே ஒரு ஊசி அளவுக்கு வச்சிருக்கிறான் ஓட்டை. ஏன்னா அங்க ஜீவன் போகும். அந்த கோட்டையை திறப்பதற்கு உடைத்தெறிவதற்கு இதால் முடியுமா? கல் வெள்ளி செம்புரும்பு காட்டு செம்பாய் பொன்னால் செய்யப்பட்ட சிலைகள், வெள்ளியால் செய்யப்பட்ட சிலைகள், தங்கத்தால் செய்யப்பட்ட சிலைகள், இரும்பால் செய்யப்பட்டது முடியுமா? அது சொல்லுகிறார், அதை இந்த கோட்டையை திறப்பதற்கு இவர்களால் முடியாது. அந்த கூட்டை ஒரு ஊசும் அளவுக்கு மூலாதாரத்துக்கும் உந்தி கமலத்துக்கிலே மலைப்பைக்கு சிறுநீரகத்துக்கும் மலைப்பைக்கும் மத்தியிலே கீழே ஒரு இருட்டறையில கிடக்குது. ஆனா ஊசி மன அளவுக்கு ஒரு ஓட்டை. கண்ணுக்கு முக்கொடிய காதோர மத்திவத்தில் உன்னாக்கி மேலே உன் புதுமை கண்டவர்க்கு கண்ணுக்கு முக்கொடியன் கண்ணம்மா காரணங்கள். அங்கே இருந்து வினா தண்டு வழியாக உள்ளே சென்றால் ஒரு ஓட்டை. அது என்ன செய்யும்? இந்த ஓட்டை திறந்த உடனே அந்த உள்ளே இருக்கிற அந்த இரும்பு கோட்டையில ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையில இருந்து காற்று தங்கி வைப்பது என்ன ஆகும்? அந்த விலங்கெல்லாம் உடைப்பதற்கு அதான் ஏற்பாடு. இதுல இப்ப பேசுவதெல்லாம் மிகப்பெரிய கடினமானது. அப்ப கல்லு வெள்ளி சிம்பிரும்பு காய்ச்சிடும் தராக்கையில் வல்ல தேவ ரூபவேத அங்கமைத்து போட்டிடும் தொல்லையிட்டிட பெரும் சுதந்திரமோ சொல்லுவீர். இல்லை 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 ஈசனானீர்கள். இவர்களெல்லாம் அவன் தொல்லை செய்ய முடியும். அவன் இரும்பு சங்கிலியை பிணைக்கப்பட்டிருக்க அந்த சிறையை அவன் லட்சக்கணக்கான ஆண்டுகள் சிறைப்பட்டிருக்கானே அவனை உடைத்தெறியக்கூடிய ஆற்றல் இருந்தது உண்டோ? திறவுகோல் வேண்டாம். திறவுகோல் என்பது பூர்வமத்தி சுழிமணன். இடங்களை பின்கள் சொல்லப்பட்டார். திறவுகோல் இடங்களை பின்கள் என்று சொல்லப்பட்டார். சாவி ஆண் சாவி பெண் சாவியை பூர்வமத்தி என்று சொல்லப்பட்ட கூட்டிலே செலுத்தி திறந்தால் அந்த கோட்டைக்கு வழியாக ஊசும் அளவுக்கு காத்து சென்று அவனை விடுபடும். தொல்லையை நீக்கக்கூடிய தொல்லையற்ற பெரும் சுதந்திரம் சொல்வீர். இல்லை 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 ஈசனானே இல்லை. அப்ப தலைவன் எங்க இருக்கிறான்? இப்படி படைக்கப்பட்டிருக்கிறானே, விடுபாடு இல்லாமல் வீடு இல்லாமல் இருக்கிறானே, விடுதலை இல்லாமல் இருக்கிறானே, தட்டி எழுப்பினால் மும்மல காட்டை உடைத்தெறிய வேண்டும். ஆகவே இன்று பேசப்பட்ட கருத்துகள் ஆரம்பத்திலேயே பேசிவிட்டு தூள தேகத்தை பற்றி சூட்சும தேகத்தை பற்றி ஆரம்பமே ரொம்ப கடினமானது. எடுக்கும் போதே ஆரம்பத்தை 10 நெறி சொல்லி பிறகுதான் இருக்கு வருவது வழக்கு. இந்த ஆரம்பத்திலேயே தூள தேகத்தையும் சூட்சும தேகத்தையும் பேச வேண்டிய காலகட்டம்னா குடில் பேச்சு. குடில் பேச்சுல ஒரு கெதி இருக்கு. அது என்ன செய்தான் அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள். அந்த தூள தேகத்துக்கு நோய் வந்தால் ஏதேனும் மருந்து கொடுத்து குணப்படுத்த முடியும். ஆனால் தூள தேகத்தை குணப்படுத்த முடியும். ஆனால் அது பிறப்பை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னோம். பிறப்பை ஒழிக்கக்கூடிய மருந்து நம்முள் இருக்குது. அதுக்கு விளக்கம் சொல்லும் போது இறப்பை ஒழிக்கும் மருந்து, பிறப்பை ஒழிக்கும் மருந்து, யாருக்கும் பேசப்படாத பெருமருந்து சொன்னாரு. ஆக எந்த மருந்துக்கும் நோய்தான் தீர்க்குமே தவிர பிறவி துன்பத்தை ஒழிக்கும். பிறவி துன்பத்தை ஒழிக்கக்கூடிய மருந்து தேகத்தையும் பேச வேண்டிய காலகட்டம்னா குடில் பேச்சு. குடில் பேச்சுல ஒரு கெதி இருக்கு. அது என்ன செய்தான் அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள். அந்த தூள தேகத்துக்கு நோய் வந்தால் ஏதேனும் மருந்து கொடுத்து குணப்படுத்த முடியும். ஆனால் தூள தேகத்தை குணப்படுத்த முடியும். ஆனால் அது பிறப்பை ஒழிக்க முடியாது சொன்னோம். பிறப்பை ஒழிக்கக்கூடிய மருந்து நம்முள் இருக்குது. அதுக்கு விளக்கம் சொல்லும் போது இறப்பை ஒழிக்கும் மருந்து, பிறப்பை ஒழிக்கும் மருந்து, யாருக்கும் பேசப்படாத பெருமருந்து சொன்னாரு. ஆக எந்த மருந்துக்கும் நோய்தான் தீர்க்குமே தவிர பிறவி துன்பத்தை ஒழிக்கும். பிறவி துன்பத்தை ஒழிக்கக்கூடிய மருந்து உள்ளே இருக்குன்னு சொன்னோம். அதை தலைவன் சொல்லலாம் அல்லது தலைவின்னு சொல்லலாம். அந்த மருந்தை அது எங்கே இருக்குதுன்னா மூலாதாரத்திலே சொல்லப்பட்ட ஒரு இருட்டறையிலே சிக்கப்பட்டு பிணைக்கப்பட்டு சிறைப்பட்டு கிடக்குது. அவர்களை தட்டி எழுப்ப மார்க்கம் சொன்னோம்.
அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள், பல வகையான எடுத்துக்காட்டுகள், சில நூல்கள் எடுத்துக்காட்டு. ஆக இன்று பேசப்பட்ட கருத்துக்கள் தூள சூட்சம ரகசியங்கள். தூள சூட்சம ரகசியங்களை விளக்கமாக சில சொல்லி என்று நான் நினைக்கிறேன். விளக்கமாக சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன். உங்கள் மனநிலை புரியாது. ஆக இதுக்கு முன்னே இதெல்லாம் தெரிந்திருக்கலாம். தெரிந்திருந்தால் இது முன்னமே கேட்டதுதான் என்று உங்களுக்கு நேரம். இதுக்கு முன்னே உங்களுக்கு கேட்டிருந்தால் இது முன்னமே இது விஷயம் நமக்கு தெரியும். ஏதோ சில நேரம் போகிறாங்க. ஆகவே நீங்கள் எல்லாம் இந்த உள்ளே உள்ள அற்புதமாக அறுவடி வானம் மருந்து நம்முள் அற்புதமாக அமர்ந்தவன் சொன்னாங்க. மருந்தை நீங்க எல்லாம் அது மருந்தை உட்கொண்டு பிறப்பை ஒழிக்கும் மருந்து, யாருக்கும் பேசப்படாத பெரிய மருந்து, இறப்பை தவிர்க்கும் மருந்து என்று சொன்னார். ஆக பிறப்பை ஒழித்தால் என்று இறப்பை ஒழிக்க முடியாது. பிறப்பு என்பது வெளியே வருகின்ற சுவாசம். இது ஒழித்தால் இறப்பு என்று சொல்லப்பட்ட வெளியே சுவாசம் வராது. ஒவ்வொரு மனிதனும் 21,600 முறை செத்து படைக்கிறான். ஒரு மனிதன் ஒரு நாடு ஒன்றைக்கு 21,600 முறை செத்து பிழைக்கிறான். சுவாசம் வெளியே வரும்போது சாகுறான், உள்ளே வரும்போது பிழைக்கிறான். இப்படியே அவனுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கு. நான் நிச்சயமாக ஒரு நாளைக்கு உன்னை விட்டு போவேன் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடி நாளிகைக்கு 360 முறை இது சுவாசம் எச்சரிக்கைப்படுத்தியவர். கடைசி நேரம் பார்க்கும் எத்தனையோ 80 ஆண்டுகள் உன்னை எச்சரிக்கைப்படுத்தி நீ என்னை கவனிக்கவில்லை, நான் போர் என்று. ஆக இவர்கள் உள்ளே தங்கினால் சூட்சமத்தை வளர்ப்பார்கள், வெளியே போனால் செத்து விடுவார். ஆக இதையெல்லாம் அறிவதற்கு ஞானின் துணை கொண்டு தேவர் புரான் தன்னை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார். எத்தனை கோடான கோடி மக்களில் ஒருவர் தான் அறிவான். ஓதி மின் கேள்வின் உணர்மின் உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றான். இந்த கவி திருமந்திரம் 301. தேவரி புரான் தன்னை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார். ரெண்டின் ஓதி மின் கேள்வின் உணர்மின் உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓதிருந்தார். இவர் தோன்றாத கோடான கோடி மக்களில் ஒரு சிலர் தான் உண்மை அறிவார்கள். அவர்கள் சார்ந்து நீங்க தெரிந்து தேர்ந்து படித்து உணர்ந்து உங்களை வைத்துக் கொள்ளும் சொல்லியிருக்கிறார். அப்படி இல்லை என்றால் இது போன்ற ஞானிகள் கிடைக்காவிட்டால் இது போன்ற என்ன செய்யணும், அகத்தி திருமண தேவன் போன்ற ஞானிகள் பெருமையை பேசணும். தேர்மானை உணர்ந்து பேசி திருமானிடம் பின்ன தேவரும் எவனை ஞானியின் பெருமை பேசினான் அவன் மனிதனாக இருந்தவன் திருமானிடன் திருவிய இடமளிக்குரியவன் பின்பு தேவரும் ஆகும். எவ்வளவு பெரிய வாய்ப்பு, எவ்வளவு ரகசியம். பெருமையை பேசினாலே மனிதன் நிலைவைதான் சொன்னேன். திரு என்று வார்த்தையே ஒரு மரியாதைக்கா போகும். அவன் பக்கத்துல ஜெயிலுக்கு போயிட்டு வந்து தலைமை எழுதும்போது தலையெழுத்துன்னு சொல்லுவான். திரு பல முறை ஜெயிலுக்கு போயிருப்பான், பல தீமையான காரியம் செய்திருப்பான். கடுதாசி எழுதும் போது திருங்கிற வார்த்தையை போட்டவனர் பாடுவான். இவர் சொல்வது அது அல்ல. இவர் சொல்வது திருமானிடர் துணை தேவன்மார். எவன் ஞானியின் புகழ்ந்து பேசினானோ மனிதன் நிலையின்று திரு என்று அனுமதி விடுகிறான். பின்பு தேவனுமாகும். அது மட்டுமல்ல, வருமாதவர்க்கும் மகிழ்ந்தருள் செய்யும் மறுமாதவத்தின் அவன் பெருமைக்குரிய மனிதனான மட்டுமல்ல தேவனாகிறான். அது மட்டுமல்ல, இவனால் போதிக்கப்படுகின்றவனையும் காக்கக்கூடிய ஆசைப்படும். இதை விட ஒரு மனுஷன் சொல்ல முடியும். கவி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் உண்மையான கவி, தெரிந்து கொள்ள வேண்டிய கவி. நீ சொல்றார் இந்த கவி நம்ப தெரியுது. இருந்தாலும் இதை நம்ம மனசுல பயந்து திருமானி வந்து பேசியிருக்கும். திருமானியில் பின்ன தேவருமாவார். வருமாதவர்க்கு மைந்தொல் செய்யும் அருமாதவத்தின் ஆதிபரான் என்ற கவியை வச்சுக்கிட்டு எந்த நம்பரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் அற்புதமான கவிதை, பெருமைக்குரிய கவிதை. இது பேசி 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 மகிழ்ச்சி அடைய வேண்டிய கவிதை. ஆக நீங்கள் எல்லாம் இன்று பேசப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு சில குழப்பத்தை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஞானியின் துணை கொண்டு அவரோட துணை கொண்டாதான் இது குழப்பம். இல்லை என்றால் உள்திரேகத்தை பற்றி உங்களுக்கு அறிய முடியாது என்று நினைக்கிறேன். அவங்க துணை கொண்டு அறிந்து தெளிந்து மும்மலம் என்று சொல்லப்பட்ட கோட்டை உடைத்து 4 வகை கோட்டைன்னு சொல்லப்பட்ட இரும்பு, செம்பு, தங்கம், நாகம் என்று சொல்ல 4 வகையான லோகங்களில் உள்ள மாசு மூலக்கனை எழுப்பினால் இந்த 4ம் தங்கமாகும். அப்ப என்ன செய்யறான், உடம்பு வந்து தங்கமாகும். தங்கமாவுக்கு சில உபாய் சொல்லியிருக்கிறார்கள். பின்பற்றி ஞானிகள் துணை கொண்டு செய்வது சொல்லி இந்த நேரம் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்த உங்களுக்கு நான் செலுத்துகிறேன். தட்டு என்பது தடைகள். இப்போ இந்த உந்திக்கு கிரமத்தை பிரிதிவின் போர், உந்திக்கு கீழ்ப்பகுதி பிரிதிவின் போர், மூலாதாரம் கவனிக்கணும். மூலாதாரம் சுவஸ்தானம். இந்த பகுதி வந்து பிரிதிவின் போர்.
மணிப்பூரகம் அநாதகம். இந்த பகுதி மணிப்பூரகம் என்பது செம்பின் கூறு, மூலாதாரம், சுவதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விஷ்டி, ஆக்கனை, ஆறாதாரம், பிரிதிவு, அப்பு, தேய்வு, வாயு, ஆகாசம். இந்த ஆகாசத்துக்கு ஒரு ரூபம் கிடையாது. இப்போ என்ன சொல்கிறான், மண்ணின் கூறின்னு சொல்லப்பட்டது உந்திக்கு கீழே பெருமான் சொல்றான். என்ன செய்வான், சில படத்துல பார்க்கும்போது கீழே பெருமா இருப்பான், அவன் உந்தி குமரத்திலிருந்து உந்தி கீழே இது விஷ்ணுவும் அவன் உந்தி குமரத்திலிருந்து பெருமா போயிருப்பான். இதான் தத்துவங்கள். இந்த உந்திக்கு அவனை கீழே இருக்கிறது இரும்பு போனாலும் அது என்ன அடிப்படைன்னு ஒவ்வொன்றுக்கும் சில மார்க்கம் ஒண்ணு இருக்காது. அது எல்லாம் ஒரு வகையான பாஷை உண்டு, வழிபாட்டு. உள்ள அடுத்து பார்த்தா ஒண்ணு இருக்காதான் குடல் தரான். இப்ப இவன் மருத்துவண்ட போய் சொல்லும் போது இது மாதிரி மூலாதாரம் சுகஸ்தானம்னா சரி, இதெல்லாம் ஐயோ அனுப்ப வேண்டிய கேசு. அவன் போய் சொல்லும் போது கீழ பாகத்துக்கு ஒண்ணு வாங்கி விட்டாங்க. ஏன்னா ஓபன் பண்ணி பிரிச்சு பார்த்தா ஒண்ணு இருக்காது. இதுல போய் மூலாதாரம் சுகஸ்தானம் மணிப்பூர் மனாதகம் வீச்சுன்னு சொன்னான். என்ன சொல்லுவாங்க, பிரிவு, அப்பு, தேய்வு, வாயு, அன்னமயம், மனோன்மயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். இந்த மயத்தெல்லாம் விட்டுட்டு இவனை கீழே பாகத்தை அனுப்பிட்டு அதான் அவர்களுக்கு புரியாது. அப்ப தேவர் பிறந்தானே திவ்ய மூர்த்தியை ஜனவன் ஒருவனா அறிய முடியும் உடம்புக்கு. இவ்வளவு பிரபலங்கள் எழுதி வச்சிருக்காரா இல்லையா? தன்னை அறிய தன்னை குறிக்கேடு இல்லைன்னாரு. தன்னை அறியாம தானே கெடுக்கிறான். தன்னை அறிவும் அறிவை அறிந்த பின் தன்னை வச்சுக்க தானே என்ன சொல்லும்போது அப்ப என்ன அடிப்படை நமக்குள்ள ஒரு அனுபவ சக்தி அடையல. இது இருக்குல்ல உண்மையை. அந்த உண்மை அறிந்த மக்கள் ஒரு சிலர் தானே. மருத்துவனுக்கு கேட்க முடியுமா? விஞ்ஞானத்தை அகப்படுமா? விஞ்ஞானத்துக்கு அகப்படாது. என்னை பற்றி சொல்லுவினை இலக்கணம் இல்லாதது. பண்ணுகின்ற செந்தமிழ் பதம் கடந்த பண்பன் மின்னகத்து மின்னொடுக்கி மின்னதானவாறு போல் எண்ணகத்தில் ஈசன் முடியாத. அப்போ சுட்டி காட்ட முடியாத ஒன்று நம்முள் இருக்குது. எப்போ புலப்படும் கேட்டான், யோசிகள் இடகளையும் திங்களையும் வினாத்தனை நிமிர்த்தி புறத்துக்கு செலுத்தி ஆண்டு 12க்கு பிறகு என்ன செய்யும், அற்புதமான காட்சிகள் தெரியும். ஆணை பொன்னம்பலத்தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சி அடியா கட்சி, அற்புத காட்சி. வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயிலுக்குள் ஆட்சி அடியா கட்சி, மயில் கூட சொல்ற ராமலிங்கம். அவர் என்ன கீழபாகத்தை அனுப்பணும். அவர் கண்டா அந்த காட்சி அது சொல்லும்போது ரொம்ப அற்புதமா இருக்கும். அது இது என்ன இதெல்லாம் கல்வி நிறைய இருக்கும், மேலும் நம்பிக்கை இருக்கும் இல்லையா? அதனால என்ன செய்வாருன்னா, இந்த காட்சியில காண்பதற்கு உடம்புக்குள்ள சக்தி இருக்குது, ஏதோ ஒரு மர்மம் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அதை பத்தி சொல்லும் போது பெரிய மகான்கள்லாம் அப்படியே பிரமிக்கிறார்கள். நமக்குள்ள அப்படி சக்தி இருக்கு. 6 வட்டம் தெரியும். அந்த வட்டம் மிக அழகான வட்டம். இந்த இதுக்குள்ள இருக்கும். இது மாதிரி வட்டம் தெரியும். இதுக்குள்ள இருக்குது அந்த வட்டம். இதை அவன் பார்க்கிறான், கண்டு ரசிக்கிறான். எப்படி சொல்ல முடியும்? வெளியே சொல்ல முடியும். சொல்ல முடியாத காட்சி. அவங்க அது மட்டும் இல்ல, இப்ப இந்த யோகிகளுக்கு ஆரம்பத்திலே பூர்வத்தில் மன செலுத்தணும்னுக்கு பிடிச்சிருந்து இப்படி ஒரு அகலமான சூரியன் தெரியும். 2 நிமிஷம் தெரியும், 1 நிமிஷம் தெரியும். நின்று போகுது. இன்னும் முத்துக்கள் தெரியும், அழகான முத்துக்கள் தெரியும். அப்படியே சரமா ஓடும். அப்படின்னு ஒரு வட்டமான வட்டம் முத்து இருக்கும். சும்மா ஒரு 1000 கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள முத்து தெரியும். வைரம் தெரியும், தங்க மணி தெரியும். அவன் கண்டு ரசிக்கிறான். இந்த உடம்புக்குள்ள இருந்து வளர்ச்சா உண்மை நாயா கண்டுபிடிக்க போது பார்த்தா தெரியல உனக்குள்ள இருக்குது. ஆனா அதை எழுப்ப முடியும். அப்பதான் உங்களுக்கு தெரியும். அவர் சொல்லும் போது எவ்வளவு சொல்ல முடியல இல்லையா? மகளுக்கு தாய்தன் கவி என்ன? முகத்திற்கு கண் கொண்டு காண்க நம்மோட அகத்திற்கு கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். மகளுக்கு தாய் தன் மணாலோட நாடிய சுகத்தை சொல்லட்டால் சொல்லுமாறு. முகத்திற்கு கண் கொண்டு காண்க நம்மளோட கல்விட்டு என்ன தெரியும்? உடம்பு பத்தி உங்ககிட்ட சொன்ன தெரியுமா? அதுக்கு தன்னால் பின்னர் குணம் கண்ணால் பார்க்கின்ற உடம்பு துளைவேகம் கருத்தான அகத்திற்கு கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். மகற்கு தாய் தன் மணாலோடு ஆடிய சுகத்தை சொல்லட்டால் சொல்லுமாறு. மகளுக்கு திருமணம் செய்ய முயற்சித்தால் தாய் திருமணத்தாய் என்ன லாபம் கேட்டான். திருமணம் ஏன் செய்ய வேண்டிய எனக்குன்னு கேட்டான். திருமணத்தால் இருப்ப பயன் என்று கேட்டால் தாய்க்கு பேசவே இல்லை. காரணம் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியாது. மகளே நாளைக்கு உனக்கு சொல்றேன். நாளைக்கு நீ இன்று இரவு பேசாது இருந்தால் திருமணம் நடந்தது. தாளை என்ன செய்தா அன்றும் அவள் கேட்கிறாள், திருமணத்தால் என்ன பயன் கேட்டாள். இந்த இரவு உனக்கு தெரியும். இந்த இரவு உனக்கு அது உண்மை தெரியும் சொன்னாள். திருமணமானது அந்த இரவு உண்மை தெரிந்து கொண்டாள். மகனை மறாது கேட்டாள். எப்படி என்று கேட்டால் சுய்ந்து கொண்டு. அப்போ என்ன அடிப்படை?
மகளே சொல்ல முடியும், மகளுக்கே தாய் சொல்ல முடியாத இன்பத்தை அவர்கள் உணர வேண்டும் சொல்லுவோம். ஏதோ பிரச்சனை இருக்கு. ஒழுகின்ற சுத்தியமும் மழை நீர், பிரிகின்ற சிறுநீரும் மழை நீர், உரைகின்ற ரத்தம் மழை நீர். அப்படி சொல்லி கடைசியில பிறவி காரணம் மழை நீர்னு சொல்லணும். இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும், நமக்கு புரியுது. அன்புள்ள சன்மார்க்க புத்தமத்திரத்தை பற்றியும் ஊடகத்தை பற்றியும், ஊடகம் என்பது புற உடம்பு. இப்போது நாம் நடமாடி இருக்கின்ற உடம்பு ஊட உடம்பு சொல்றது. இந்த உடம்பு புலமாக இந்த உடம்புக்குள்ளே கருத்துக்கு புலனாகக்கூடிய உடம்பு. அந்த உடம்பை அவரவர் ஆராய்ச்சியின் காரணமாக அறியக்கூடிய உடம்பு. அந்த உடம்பை பேணி காக்கும் என்றால் தூள உடம்பை பாதுகாக்க. தூள உடம்பு இந்த புற உடம்பு. இந்த உடம்பை எவன் பாதுகாக்கிறானோ அவன் தான் இந்த சூட்சும தேகத்தை பாதுகாக்க முடியும். சூட்சும தேகம் தனக்கு தான் தெரியும், மற்றவருக்கு தெரியாதுன்னு சொன்ன போதும் ஒரு காலத்திலே அளவிலாத அறிவாற்றல் கொண்டு விட்டாத முயற்சி கொண்டு என்ன செய்யறான், தூள தேகத்தில் இருக்கிற புற உடம்புல இருக்கக்கூடிய, இப்ப நம்ம பார்க்கின்ற உடம்புனா புற உடம்பு. இந்த புற உடம்புல இருக்கிற மாசு நீக்கப்பட்டால், அது குற்றம் நீங்கப்பட்டால் அக உடம்பாகிய சூட்சும தேகத்தை காட்டுவோம். அப்போது அந்த ஆற்றலை எப்போ வெளிப்படும் என்றால் அவர் சொல் செயல் இதை அவனுடைய ஆற்றல் தெரியும். இவன் சூட்சும தேகத்தை தெரிந்தவன் தெரியும். இல்லை என்றால் நல்ல மனம் கொண்டும் உள்ளத்தையும் பூஜை செய்தாலும் அந்த பூஜையின் பயன் சில அருளாற்றல் உண்டாகும். அது காலத்தால் இருந்து போகும். அப்ப தூள தேகத்தில் உள்ள அது புற உடம்புல உள்ள மனசு நீங்குவதற்கு அகாத முயற்சி எடுத்து அந்த மனசு நீக்கப்பட்டால் அக உடம்பாகிய சூட்சும தேகம் வெளிப்படும் என்று சொல்வார். அந்த தேகம் காக்கப்பட வேண்டும் தான். அப்ப சூட்சும தேகம் கருத்துக்கு புலனாகக்கூடிய சூட்சும தேகம், கண்ணுக்கு புலனாகக்கூடிய உடம்புக்குள் கருத்துக்கு புலப்படக்கூடிய, கருத்துக்கு மட்டும் தெரியக்கூடிய, தன்னுடைய மனதுக்கு மட்டும் புலப்படக்கூடிய உடம்பை பார்க்க விரும்பினால் சூட்சும தேகம் ஸ்தூல தேகத்தை மாற்றணும்னு சொன்னோம். ஆனால் தூள தேகத்துக்கு நோய் வந்தால் சூட்சும தேகம் அழிந்துடும். புற உடம்பாகிய இந்த உடம்பு அழிந்தால் சூட்சும தேகம், கருத்துக்கு புலனாகக்கூடிய சூட்சும தேகம் அழிந்து போகும். ஆக அந்த உடம்பை பற்றி அறிந்த மக்கள் ஞானி. ஒவ்வொரு ஞானியும் இரண்டாக உள்ளது. இருமை வகதிரிந்து ஈண்டு அறம் கொண்டால் பெருமை பெருமித்து உலகம். இருமை வகதிரிந்து இரண்டாக இருக்கு. ஆண் பெண், இரவு பகல், இன்ப துன்பம், நரக சொர்க்கம், நற்குணம் தீய குணம், நல்லது கெட்டது என்று இரண்டாகும். அதே போல் நம்முள்ளும் இரண்டாக இருக்கும். ஒன்றாம் என்னமே சொன்னோம், ஆணுள் பெண்ணும் பெண்ணுள் ஆணும். ஆக புற உடம்புக்கு நோய் வறுமையினால் அதுக்கு மருந்து. எந்த மருந்து? குஷ்டம், தகம், குன்மம் போன்ற நோய்கள் தீர்ப்பதற்கு சில மருந்துகள் உண்டு. ஆனால் அது கருவி ஒழிக்குமா என்றால் ஒழிக்காது. அது புற உடம்பாகி இந்த சூட்சத்திரேகம், இந்த தூளத்தேகம், கண்ணுக்கு புலனாகக்கூடிய உடம்புக்கு நோய் வறுமையினால் எந்த மருந்து வேணாலும் கொடுக்கலாம். வீரம், பூரம், ரத்தம், ஜெண்டகம் சொல்லுவார். இப்படி நவபாசானங்கள் 64 பாசானங்கள். இந்த பாசானங்களை சுத்தி செய்யும் போது என்ன ஆகும்? உடம்புல உள்ள தீய சக்திகளை, நச்சுக்கிருமியை கொள்ளுகின்ற ஆற்றலில் வீரம், பூரம், ரத்தம், ஜெண்டகம் போன்ற நவபாசானங்கள். இந்த நவபாசானத்தை சுத்தி செய்யும் போது இந்த நச்சுத்தன்மை உள்ள கொடிய நோய் தீரும். ஆனால் பிறவி தீர்க்குமா என்றால் முடியாது. அப்ப மூலிகை சம்பை சரக்குன்னு சொல்லுவோம். மூலிகைகளால் நோய் தீரும். சில உடம்புலே புறத்திலே ஒரு கட்டி வரும். அந்த அளவு